வணக்கம். சென்னை தலைமைச் செயலகத்தில் மூத்த அமைச்சர்களின் தலைமையில் கூட்டுக் கூட்டமானது தொடங்கியிருக்கிறது. அரசியல் கட்சிகளின் பரிந்துரைகளின் பேரில் பொதுக்கூட்டங்கள், ரோட் ஷோக்களுக்கு அரசியல் கட்சிகளுக்கு வழிகாட்டு நெறிமுறைகள் வகுக்கப்பட இருக்கிறது. திமுக சார்பில் RS பாரதி, NR இளங்கோ உள்ளிட்டோர் கலந்து கொண்டிருக்கிறார்கள். அஇஅதிமுக சார்பில் ஜெயக்குமார், இன்பதுரை கலந்து கொண்டிருக்கிறார்கள். அங்கீகரிக்கப்பட்ட 12 அரசியல் கட்சி பிரதிநிதிகள், MP, MLAக்கள் கொண்ட கட்சிகளின் பிரதிநிதிகள் இந்த கூட்டத்தில் பங்கெடுத்திருப்பது குறிப்பிடத்தக்கது. அமைச்சர்கள் KN நேரு, அதே போன்று தங்கம் தென்னரசு, மா சுப்பிரமணியன், சட்டத்துறை அமைச்சர் ரகுபதி உள்ளிட்டோர் தலைமையில் இந்த ஆலோசனை கூட்டமானது நடைபெற்று வருகிறது. இந்த ஆலோசனை கூட்டத்திற்கு பிறகு ஒவ்வொரு கட்சிகளும் தரக்கூடிய பரிந்துரையின் அடிப்படையில் ரோட் ஷோக்களுக்கு SOP என்று சொல்லக்கூடிய அந்த வழிகாட்டு நெறிமுறைகள் வகுக்கப்பட்டு அது உயர்நீதிமன்றத்தில் அறிக்கையாக தாக்கல் செய்யப்பட இருப்பது குறிப்பிடத்தக்கது. இந்த அனைத்து கட்சி கூட்டம் ஒரு முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது. கரூரில் தாவேகா சார்பில் நடந்த பிரச்சார கூட்டத்தில் நெரிசலில் சிக்கி 41 பேர் உயிரிழந்தனர். இதனை அடுத்து அரசியல் கட்சிகள் மேற்கொள்ளும் ரோட் ஷோ மற்றும் பிரச்சாரங்களுக்கு வழிகாட்டு நெறிமுறைகளை வகுக்குமாறு தமிழ்நாடு அரசை சென்னை ஹைகோர்ட் வலியுறுத்தியிருந்தது. இதனையடுத்து கடந்த 1ஆம் தேதி முதலமைச்சர் MK ஸ்டாலின் தலைமையில் உயர் அதிகாரிகள் பங்கேற்ற ஆலோசனை கூட்டம் நடத்தப்பட்டது. இந்த நிலையில் தமிழக அரசு கடந்த 3ஆம் தேதி ஒரு செய்தியை வெளியிட்டிருந்தது. அதில் தமிழ்நாட்டில் பொதுக்கூட்டங்கள் மற்றும் பரப்புரைகள் நடத்துவது குறித்த வழிகாட்டு நெறிமுறைகளை வகுப்பது தொடர்பாக தங்கள் கருத்துக்கள் மற்றும் ஆலோசனைகளை தெரிவிப்பதற்காக தேர்தல் ஆணையத்தால் அங்கீகரிக்கப்பட்ட கட்சிகள் மற்றும் நாடாளுமன்ற சட்டமன்றத்தில் உறுப்பினர்களை கொண்ட கட்சிகளின் பிரதிநிதிகளுடன் இந்த ஆலோசனை கூட்டமானது தற்பொழுது சென்னை தலைமைச் செயலகம் நாமக்கல் கவிஞர் மாளிகையில் மூத்த அமைச்சர்கள் தலைமையில் நடைபெற்று வருகிறது. இந்த கூட்டத்திற்கு பின்பு ஒவ்வொரு கட்சிகளின் சார்பிலும் செய்தியாளர் சந்திப்பும் நடத்தப்பட இருக்கிறது. நவம்பர் 11ஆம் தேதி பார்த்தோம்னால் வழக்கு மீண்டும் விசாரணைக்கு வர இருக்கிறது. அன்றைய தினம் தமிழக அரசு பிரமாண பத்திரத்தை தாக்கல் செய்யும் என எதிர்பார்க்கப்படுகிறது. அதற்கு பின்பு ஒரு நிலையான வழிகாட்டு நெறிமுறைகள் வகுக்கப்பட்டு வெளியிடப்படும். இந்த கூட்டத்திற்கு தாவேகா உள்ளிட்ட கட்சிகள் அழைக்கப்படவில்லை. ஏனென்று சொன்னால் அவர்கள் தேர்தல் ஆணையத்தால் பதிவு செய்யப்பட்ட கட்சிகள், அங்கீகரிக்கப்பட்ட கட்சி அல்ல. இருந்தாலுமே கூட எங்களையும் அழைத்திருக்க வேண்டும் என்று தாவேகா உள்ளிட்ட கட்சிகள் தெரிவித்திருக்கின்றன. ஆனாலுமே கூட தேர்தல் ஆணையத்தால் அங்கீகரிக்கப்பட்ட கட்சி, நாடாளுமன்றம் சட்டமன்றத்தில் இருக்கக்கூடிய கட்சிகளுக்கு மட்டுமே அழைப்பு விடுக்கப்பட்டிருக்கிறது. அவர்கள் தெரிவிக்கக்கூடிய கருத்துக்களின் அடிப்படையில் இந்த வழிகாட்டு நெறிமுறைகள் வகுக்கப்படும் என தெரிய வருகிறது. குறிப்பாக ஆம்புலன்ஸ் நிறுத்தப்பட வேண்டும், அதிகமான கூட்டங்கள் இருந்தால் எங்கிருந்து அவர்களுக்கு அனுமதி தர வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு நெறிமுறைகளும் தரப்பட இருக்கிறது.